ஜும்மாவுக்கு முன்னால் சுன்னத் தொழுகை உள்ளதா? ஜும்மாவுக்கு முன்னால சுன்னத் தொழுகை இல்லை. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல ஏறின பின்னால தான் அதான் சொல்லுவாங்க. எனவே ஒரு அதானுக்கு பின்னால் தான் அந்த முன் சுன்னத் என்றதே இருக்கும். அதனால அதானோடு குத்துபாவை கேட்கிறதான் கடமை என்ற ஒரு பகுதி இருக்கிறதுனால அதானுக்கு பின்னால் எழும்பி தொழுகிற எந்த வளமையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்கவில்லை என்று அதோட குத்துபா ஆரம்பிச்சிடும். எனவே ஜும்மாவுக்கு முன்னால சுன்னத் இல்லை. ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்கள் அதான் சொல்வதற்கு முன்னால எவ்வளவு ஒரு 2 ரக்காத்தாக எவ்வளவு நேரமும் தொழலாம். அது ஜும்மாவுடைய முன் சுன்னத்தல்ல, ஜும்மாவுடைய நாள்ல நம்ம தொழுகிற சுன்னத் தொழுகை 2 ரக்காத்தாக மிச்ச நேரம் என்ன செய்யலாம், தொழலாம். அதுக்கு தடை இல்லை. அதே நேரம் இடையில ஜும்மா உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது வருகின்றவர் தஹியத்துல் மஸ்ஜித் 2 ரக்காத் தொழுது விட்டு உட்கார வேண்டும். இது தவிர ஜும்மாவுக்கு முன் சுன்னத் என்று அதான் சொன்ன பின்னால எந்த விதமான சுன்னத்தும் இல்லை. கலா தொழுகை உண்டா, கலா செய்யற தொழுகை உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க. கலாவை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன இடங்களை கலா செய்யலாம் அப்படி என்று சொல்லியிருக்கிறாங்க. ஒருவர் தூங்கிவிட்டால், தூக்கம் வேண்டுமென்று தூக்கம் அல்ல, அவருடைய எந்த ஏற்பாடும் இல்லாத தூக்கம், அதாவது எந்த ஏற்பாடுகளுடனான தூக்கம். ஒரு மனிதன் மறந்து போய் அதை அசட்டையாக இல்லாமல் ஒருவர் தூங்கிட்டாரு, 2வது மறந்துட்டாரு. இந்த 2 காரணங்களுக்காக தொழுகை ஒருவருக்கு விடப்பட்டிருந்தது என்று சொன்னால் அவர் அந்த தொழுகையை கலா செய்யலாம். 5 நேர தொழுகை ஒருத்தர் மறந்துட்டாரு, 5 நேர தொழுகையிலையும் சிந்தனையில துஹூலா இருந்துட்டாரு, வேறொரு வேலையில என்ன செஞ்சிட்டாரு, அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருந்து அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருதுன்னா அந்த 5 நேர தொழுகை என்ன செய்யலாம், அவரு கலா செய்யலாம். ஆனால் எதை கலா இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒருத்தர் வேணுமென்று தொழுகை விட்டுறாரு, லுகர் தொழுகை இப்ப தொழலாம், எல்லா வாய்ப்பும் இருக்குது, வேற புறவு தொழலான்னு விடுறாரு, அசர் தொழுகை எல்லாம் விடுறாரு. விட்டுட்டு மகரிபுக்கு அந்த 2 தொழுகையும் சேர்த்து கலா செய்யலாம் வேண்டாம், செய்யட்டும். ஆனா எந்த பிரயோசனம் இல்லை. இஸ்லாமிய அடிப்படையில் அவர் விட்டது மிகப்பெரிய குற்றம், ஒரு செயல் ரீதியான குஃபர் அவர் என்ன செய்யறாரு. அது திருப்பி அவர் கலா செய்வதில் எந்த பலனும் கிடையாதுன்னு சொல்றோம். இதான் கலா இல்லைன்னு சொல்றதுக்கான காரணம். ஆனால் மறந்துட்டோம் என்று சொன்னால், மறதியாகிட்டோம் என்று சொன்னால், தூங்கிட்டோம் என்று சொன்னால், வேறொரு அதாவது தவிர்க்கவே முடியாத ஒரு காரணத்தால் எங்களுக்கு தொழ முடியாம போயிட்டு என்று சொன்னால், அவர் அந்த தொழுகையை அந்த உரிய நேரத்தில் வசதி கிடைச்சோன்னா என்ன செஞ்சிடணும், தொழுது விட வேண்டும். இதுதான் அந்த கலா இல்லை இருக்கி அப்படி என்று சொல்றதுல நீங்க 2ஆக பிரித்துக் கொள்ள வேண்டிய செய்தி. சுன்னத்து தொழுகை 4 ரக்காத்துக்கள் தொழும்போது முதல் 2 ரக்காத்துக்கள் மட்டும் துணை சூரா ஓத வேண்டுமா, இல்லை 4 ரக்காத்துக்கும் துணை சூரா ஓத வேண்டுமான்னு கேட்கிறாங்க. சுன்னத்து தொழுகைகளை பொறுத்த வரைக்கும் பர்ல தொழுகையோட வித்தியாசமானது. அதில் சூரத்துல் ஃபாத்திஹாவோட துணை சூரா ஓத வேண்டும். அது போல நீங்க 4 ரக்காத்து சுன்னத் தொழுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 4லும் துணை சூறாக்கள் ஓத வேண்டும். ஆனால் அதே நேரம் சுன்னத்து தொழுகையில் நீங்கள் அதாவது துணை சூறாக்களை தவிர்த்தால் அது உங்களுக்கு குற்றமாகவும் மாறாது. எனவே அதாவது துணை சூறாக்கள் ஓதுவது சிறந்தது என்ற அடிப்படையில் 4லும் என்ன செய்யணும், ஓதணும். ஃபர்ல தொழுகையை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் துணை சூறாக்கள் 2 ரக்காத்துல ஓதிக்கிறாங்க, மற்ற 2 அதிகமாக ஓதல்ல. ஆனால் அதுல ஓதக்கூடாதுன்றது அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணை சூறாக்களை இறுதி 2 ரக்காத்துக்களிலும் ஃபர்திலும் கூட ஓதியதாக சில சஹீஹான ஹதீஸ்ல நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதனால நம்ம தாராளமாக என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ளலாம். அதுல எந்த விதமான தடையும் இல்லை. அதே போல சுன்னத்து தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணை சூறாக்கள் ஓதித்தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, தொழுதிருக்கிறார்கள். எனவே நம்ம ஓதுவது சிறந்தது. எனக்கு ஒரு வயது பூர்த்தியான குழந்தை உள்ளது, 1 வயது பூர்த்தியான பெண் குழந்தை உள்ளது. குழந்தை இரவு தூக்க நேரத்தில் சிறுநீர் சென்று விடுகிறது. குழந்தைக்கு சளி காய்ச்சல் வரும் என்பதனால் நம்ம இரவுல தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்யறதில்லை, மற்ற நேரங்கள் அப்படி சுத்தம் செய்யப்படும். அந்த குழந்தை எங்களை அணைக்குது. இப்ப நான் தொழுகிறதுடைய சட்டம் என்ன, சுத்தம் சம்பந்தமான அந்த சட்டங்களை வச்சு எப்படி தொழுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. முதல் விஷயம், குழந்தையுடைய சிறுநீர் படுவதனால வுது முறிவது கிடையாது. குழந்தையுடைய சிறுநீர் படுவதனால் வுது முறிவது கிடையாது என்பதை நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தையுடைய சிறுநீர் படுவதனால என்ன அப்படின்னு சொன்னால், தொழுகை சுத்தமாக அதாவது ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும், தொழுமிடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இருக்குது. அதுல என்ன செய்யலாம், தொழுகையுடைய அந்த நிபந்தனை பாதிக்கப்படலாம், அந்த இடம் சுத்தம் இல்லை என்றது பாதிக்கப்படலாம். இதனாலதான் இந்த கேள்வி வருது. ரைட். இப்ப இந்த நேரத்தில் நாங்க எப்படி நடந்து கொள்வோம்னு சொன்னால், குழந்தை சிறுநீர் போய் விட்டது அப்படின்னு சொன்னால் அது உங்களோட டிரெஸ்ல பட்டிருக்கிறதா என்பதில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும்.
உங்களோட ட்ரெஸ்ல பட்டதான்னு கவனம் இருந்தா உடனே நம்ம கழுவுறது நல்லது. குழந்தைக்கு தானே காய்ச்சல் சரி வரும்னு பயப்படுறோம். குழந்தையை கழுவாது விட்டாலும் நாங்க போய் என்னது அந்த இடத்தை கழுவிட்டு அது படாத அமைப்புல எங்களே சேவ் பண்ணிக்கலாம். சரி, அப்படி கழுவி வந்த பின்னால குழந்தையை நம்ம கழுகாம இருக்கிறதுனால நம்ம மேல பட வாய்ப்பு இருக்குது அப்படி என்ற சந்தேகம் நம்மளுக்கு இருந்தா அடுத்த நாள் நம்ம என்ன செய்யலாம், அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி போட்டு என்ன செய்யலாம், நம்ம தொழலாம். அதுல எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, அது அசுத்தமாக இருக்கும் என்ற சந்தேகம் இருந்தா அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு தொழலாம். இந்த இடத்துல அசுத்தம் இருக்கும் என்ற சந்தேகம் இருந்தா இன்னொரு இடத்துல என்ன செய்யலாம், தொழலாம். இப்படி நம்ம அதை நடத்திக்கணும்னா போதுமானது. அதே நேரம் புள்ளை சுத்தம் என்றுதான் எங்களுக்கு மிகைத்த நிலையில் இருந்தால் அந்த எண்ணத்தை அடிப்படையில் நம்ம தொழுவது தடை கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். மகரிப் தொழுகை தவறிவிட்டால் இஷா ஜமாத்துடன் தொழ கிடைத்தால் மகரிப் தொழுகையை எப்படி தொழுது கொள்வது? 3வது ரக்காத்திலே சலாம் கொடுத்து விட்டு 4வது ரக்காத்தில் எனது இஷாவுடைய 1வது ரக்காத்தாக நினைத்து இணைந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. இஷாத் ஒருவருக்கு மகரிப் தொழுகை தவறிட்டு அப்படின்னு சொன்னால் அவர் இப்ப இஷா ஜமாத்துல சேர்ந்து தொழுவதற்கு அவர் சந்தர்ப்பம் கிடைக்குது, 1வது ரக்காத்திலே அவர் போய் சேர்ந்துடுறாரு அப்படின்னு சொன்னால் எப்படி நடந்து கொள்வது என்ற இந்த அதாவது பிரச்சனையில நேரடியாக நம்ம எந்த செய்தியையும் காண முடியல. ஆனால் இதுல எது நம்ம ஏனைய ஹதீஸ்களுக்கு முரண்படாமல் நடந்து கொள்ள முடியும் என்பதை பார்த்து தான் இதுல நம்ம ஒரு நிலைக்கு வர முடியும். அப்படி பாத்தீங்கன்னு சொன்னால் 1வது ரக்காத்துல நம்ம வாரம் அப்ப இமாம் அதாவது 1வது ரக்காத்துல இருக்கிறாரு, ஃபஸல்லூமா அதரக்தும், நீங்கள் கிடைத்ததை தொழுங்கள், வக்துமா ஃபாத்தக்கும், உங்களுக்கு தவறி போனதை கதா செய்யுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நம்ம கிடைச்ச உடனே அந்த தொழுகையை தொழணும் என்கின்ற அடிப்படையில 1வது ரக்காத்து கிடைக்குதா 1வது ரக்காத்துல நம்ம தக்பீர் கட்டிடுறோம். இப்போ 3வது ரக்காத்துல நம்ம சலாம் கொடுப்பதாக இருந்தால் அது இமாமுக்கு மாறு செய்கின்ற மாதிரி அமையாமல் இருக்க வேண்டும். ஆனால் இமாம் 4வது ரக்காத்துக்கு எழும்புற சந்தர்ப்பத்தில் நம்ம 3வது ரக்காத்துல சலாம் கொடுப்பது என்பது நேரடியாக இமாமுக்கு நாங்கள் முரண்படுவது போன்ற ஒரு நிலை என்ன செய்யும் இருக்கும். ஏனென்று சொன்னால் நம்ம இமாம் அதாவது 5வது ரக்காத்துக்கு எழும்புகிற நேரத்தில் கூட அது தவறாக இருந்தும் சுப்ஹானல்லாஹ் சொல்லியும் அவருக்கு விளங்காட்டி நம்ம இமாமோடு சேர்ந்து எழும்புறோம், சலாம் கொடுக்காம எழும்புறோம். 4 ரக்காத்தான் தொழுகை என்றிருந்தும் 5வது ரக்காத்துக்கு இமாம் எழும்பிட்டா நம்மளே என்ன செஞ்சிடறோம், இமாமோட சேர்ந்து எழும்பிடுறோம், அது தவறென்றிருந்தாலும் கூட. அப்படி இருக்கிற நேரத்துல இந்த இடத்துல நம்ம எழும்பாம அதாவது சலாத்தை கொடுத்துட்டு இமாமோட முரண்பட்டு நம்ம அடுத்த ரக்காத்துல போய் சேர்றது என்பது அவ்வளவு பொருத்தமான முடிவு போல தெரியல. ஆனா சில அறிஞர்கள் அதை சொல்கிறார்கள், பொருத்தமான ஒரு முடிவு போல விளங்கல. இதுல நம்ம 2ல் 1 செய்யலாம். 1ல் 1வது ரக்காத்துல நம்ம சேராமல் 2வது ரக்காத்து வரைக்கும் வெயிட் பண்ணி 2வது ரக்காத்துல சேர்ந்து கடைசியோட என்ன செய்யலாம், சலாம் கொடுத்துடலாம். இது அந்த முரனை விட இந்த முரண் அஹஃப் மிகவும் குறைந்தது, பிரச்சனை இல்லைன்னு சொல்ல அளவுக்கு இருக்கு. 2வது ரக்காத்துல சேர்ந்துட்டு கடைசி ரக்காத்தோட சேர்த்து அப்புறமா சலாம் கொடுத்துடலாம், இமாமோட நம்ம முரண்பட்டுக்கலாம் மாட்டோம். அப்படி இல்லையா நம்ம 1வது எந்த தொழுகையில நம்ம ஆஜராக இருக்கிறோமோ அந்த தொழுகையை 4 ரக்காத்தா இஷாவாக நியத்து வச்சு இஷாவை தொழுதுட்டு அதுக்கு பின்னால என்ன செய்யறோம், நாங்க மகரிப தொழுகிற ஒரு இதை பார்க்கணும். அப்ப இதுல 2ல் எது பொருத்தமோ அதை நம்ம எடுத்துக்கொள்வதுதான் பொருத்தமானது. இதுலயே மிகவும் அகஃபான விஷயம் என்னன்னு சொன்னால் அதாவது 2வது ரக்காத்துல நம்ம போய் சேர்ந்து கொண்டு அந்த ரக்காத்தை பூர்த்தி செய்கின்ற அந்த நடைமுறை செய்வது தான் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்று நாம நினைக்கிறோம். ஆனால் மற்ற முடிவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தவறான முடிவாக இருக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். காரணம் என்னென்றால் இமாமுக்கு நேரடியாக முரண்படுற மாதிரி இருக்கிறது. ஆனாலும் 2மே அதாவது இஜ்திஹாத் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய செய்திகள் தான், நேரடியாக இதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இதுல நீங்க பொருத்தமான 3 விஷயம் சொல்லிக்கிறோம். இதுல எது தக்வாவுக்கும் ஹதீஸ்களுக்கும் கூடுதலாக முரண்படவில்லை என்ற அமைப்பில் நீங்க புரிஞ்சு கொள்றீங்களோ அதை என்ன செய்யலாம், செயல்படுத்தலாம். காயிப் ஜனாசா உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது வேறு ஊரில் மரணித்தவருக்கு நமது சொந்த ஊர்ல தொழலாமான்னு கேட்கிறாங்க. குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே வேறு ஊரில் மரணித்தவர்களுக்கு சொந்த ஊர்ல தொழலாமா அப்படி என்கின்ற ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது. ஆனா குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இதுக்கு நேரடியான சஹீஹான எந்த ஒரு ஆதாரத்தையும் காண முடியாது. அதாவது அஸ்ஹமாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிசீனியா மன்னர் அஸ்ஹமாவுக்கு ரசூலுல்லாஹ் தொழுவித்ததாக வரக்கூடிய செய்தியை பொறுத்த வரைக்கும் இது காயிப் ஜனாசாவாக நம்ம எடுக்க முடியாத காரணம் அங்கே தொழுவிக்கப்படவில்லை என்பதை நம்ம வரலாற்றை படிக்கிற நேரத்தில் ஊகித்துக் கொள்ளலாம். தொழுவிக்கப்படாத ஒருவருக்கு ஜனாசா தொழுகையை நிறைவேற்றுவது என்பது வேறு, தொழுவிக்கப்பட்ட ஒருவருக்கு வேற ஊரில் ஜனாசா தொழுகை நிறைவேற்றுவது என்பது வேறு. எனவே அது போன்ற ஜனாசா வழிமுறைக்கு நடைமுறைகளுக்கு ஆதாரம் இல்லை என்கின்ற அந்த நிலைப்பாடுதான் சரியானது.
சிறுநீர் உதுவெடுத்து சுத்தமாக உதுவெடுத்து தொழுகிற நேரத்தில் பின்னால் கூட சிறுநீர் என்ன செய்து தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. அப்ப நான் என்ன செய்வது, இந்த மாதிரி ட்ராப் ஆக போற நேரத்தில் என்ன செய்யறதுன்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரியான உபாதை உள்ளவர்கள் இயன்ற அளவுக்கு தொழுகைக்கு மிகவும் நெருக்கமான நேரத்தில் அதாவது சிறுநீர் கழித்து சுத்தம் செய்து கொண்டு உதுவெடுத்துட்டு தொழ வேண்டியதான். தொழுகிற நேரத்தில் அவருக்கு ஒரு ட்ராப் 2 ட்ராப் வந்து என்று சொன்னால் அது குற்றம் கிடையாது. காரணம் அவர் மகளூப் ஆலை, அவருக்கு அந்த நோய் அவரை மிகச்சிட்டு, அதனால அவருக்கு அந்த அதாவது தவறு கிடையாது. அவர் ஒவ்வொரு தொழுகைக்கும் உதுவெடுத்துக்கொள்ளணும். இந்த சிச்சுவேஷன் அவருக்கு இறுக்கமாக இருந்தால் அவர் ஒவ்வொரு தொழுகைக்கும் உதுவெடுத்துக்கொள்ளணும். தொழுகை மிக நெருங்கிய நேரத்தில் அவர் என்ன செய்யணும், உதுவெடுத்து சுத்தமாகிக் கொண்டு தொழுதுட்டு அவர் அடுத்த தொழுகைக்கும் இதே போல உதுவெடுத்துக் கொள்ள வேண்டும். காரணம் அவர் அதை தவிர்க்கல, அவர் நினைச்சா கூட தவிர்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருப்பதனால அவர் அந்த மாதிரி செய்வதில் அவருக்கு குற்றம் கிடையாது. தயம்மம் செய்கின்ற முறையை விளக்குமாறு கேட்டிருக்கிறார்கள். தயம்மம் என்பதை பொறுத்தவரைக்கும் நிலத்திலே 2 கைகளையும் நிலத்திலே பட வைத்து, அதாவது நிலத்திலே அடித்து அந்த 2 கைகளையும் எடுத்து முகத்தை தடவி கொள்ளல. எப்படி நம்ம முகத்தை கழுவுற நேரத்தில் முகத்தை தடவுமோ அந்த 2 கையால் அதே மாதிரி முகத்தை தடவி விட்டு பின்னர் வலது கையையும் இடது கையையும் அதனுடைய மேற்புறம் இருக்கிறது. நம்ம வளமையாக எப்படி 2 கைகளையும் கழுவுமே அந்த மாதிரி இந்த மேற்புறத்திலையும் அதாவது கையை சுற்றி, அதாவது கையை கழுவுவது போல நம்ம சுற்றி மேல்புறத்தையும் அந்த படுகின்ற மேல்புறம் படுகின்ற அமைப்பில் கையை வலது கையால் இடது கையும் இடது கையால் வலது கையையும் தடவிக்கொள்வது, அதாவது மணிக்கட்டு வரைக்கும் தடவிக்கொள்வது. இதோட தயமம் என்ன செஞ்சிடும், முடிந்துவிடும். இவ்வளவுதான் தயமம் என்றது. தூசு நிறைய இருந்தா கொஞ்சம் தட்டிட்டு முகத்தை அதாவது 2 புறங்கைகளையும் தட்டி கொண்டு முகத்தை தடவி கைகளை தடவுவதும் தவறு கிடையாது. அதாவது தடவுகிற நேரத்தில் முழங்கை வரைக்கும் தடவுவது என்பது தவறான ஒரு அம்சம். அடுத்தது 2வது விஷயம், இது மாறி செய்தால், அதாவது கையை முதலா தடவிட்டு முகத்தை தடவினாலும் முகத்தை தடவிவிட்டு கையை தடவினாலும் தயமம் செல்லும். ஆனால் சரியான சிறந்த வழிமுறை முகத்தை தடவிட்டு கையை தடவுவது. அடுத்ததாக வுதுவுக்கு பின்னால் ஓதுகின்ற துஆக்களை இந்த தயம்மமுக்கு பின்னாலும் ஓதிக்கொள்ளலாம் என்பதுதான் நிறைய அறிஞர்களுடைய முடிவாகவும் இருக்கிறது. அதை நாங்களும் சரி காண்கிறோம். காரணம், இது வுதுவுடைய இடத்திலே வரக்கூடிய ஒரு விஷயம் என்பதனால பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பித்து எப்படி துவா, அதாவது இந்த வுதுவுக்கு பின்னால துவாக்களை நம்ம ஓதுகிறோமோ அது போன்ற துவாக்களையும் என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ளலாம். இதுதான் தயம்மத்துடைய சுருக்கமான விளக்கம். அடுத்ததாக, இந்த தயம்மம் என்பது எப்பொழுது செய்கிறோம், தண்ணியை தொட முடியாத நேரத்தில் அல்லது தண்ணி கிடைக்காத நேரத்தில் செய்கிறோம். இப்படி செஞ்சிட்டோம் என்று சொன்னால் திருப்பி தண்ணீர் கிடைத்தாலும் அந்த தயம்மம் முறியாது. திருப்பி அந்த வுது முறிகின்ற அம்சம் எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பதான் தயமமும் என்ன செய்யும், முறியும். வெறுமனே தண்ணீர் கிடைத்து விட்டதனால தயமம் செஞ்சது முறிந்து விடும் என்ற அர்த்தம் இல்லை. தயமம் செஞ்சிட்டாச்சுன்னா நீங்க உதவுக்குரிய சட்டம் மாதிரி 1 தொழுகை 2 தொழுகை எத்தனை தொழுகை என்ன செய்யலாம், தொழலாம். உதவு முறியது மாதிரி தயமம் முறிஞ்ச பின்னால்தான் நீங்க தண்ணீரை, அதாவது உதவு எடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு உண்டு. இல்லை நீங்க உதவு எடுக்கணும்னு நினைச்சா தவறு கிடையாது, அவசியம் என்பது இல்லை. இதுதான் தயமம் சம்பந்தமான சில நிபந்தனைகளும் அவருடைய முறைமையும்.